ஏய், உன் பேர் என்ன? ஏய், ரெஸ்பாண்ட் பண்றா. மயிறு சொல்றா. டேய் உண்மையா சொல்றா. வெளியே வந்து உன் என்னவள தானே ஏறி போனா. எங்கடா போனா? என்னடா சைலண்டா இருக்க? உண்மையை சொல்லு. எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஏமா என் வண்டி தொலைஞ்சு போச்சுமா. எவனோ திருடிட்டு போயிட்டான். ட்ரிப்ளிகேணி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கிறேன். நம்பிக்கை என்ன போய் கேளுமா. டேய் இதே ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்கல்ல. வண்டி காணோன்னு எஃப்ஐஆர் கொடுப்பீங்க. அப்புறம் உங்க கிரைம்ஸ்லாம் முடிச்சுட்டு வண்டி திரும்ப கிடைச்சிட்டு கப்ஸ் அடிப்பீங்க. இதெல்லாம் டைனோசர் காலத்திலே முடிஞ்சு போன டெக்னிக். இன்னுமாடா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா வீரப்பன்? ஐயா எத்தனை வாட்டிமா சொல்றது? எனக்கு வீரப்பண்ண யாருன்னு தெரியாது. டேய் மரியாதையா சொல்லிடு. மா எனக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் தான்மா தெரியும். நீ கேட்குற வீரப்பெல்லாம் தெரியாது. இது பாரு, சார் வராரு. எங்களை மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாரு. கையில கன் எடுப்பாரு, பட்டு பட்டுன்னு போட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் உன்னால வாழ்க்கை ஃபுல்லா பேசவே முடியாது. டயலாக் ரொம்ப நல்லா இருக்கே. சந்தன கடத்தல் வீரப்பனை தவிர வேற எந்த வீரப்பனையும் தெரியாது. அவர் எப்படி தெரியும்? அதான் சார் நக்கீரன் கோபால் பேட்டி எடுத்து டிவியில் போட்டார்ல. அப்போ அதை தவிர உனக்கு வேற ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். அந்த வீரப்பன் அவன் வண்டியில் வந்து ஏறல. இல்லை சார், ஏறல சார். உண்மையிலே ஏறல. ஏறல சார். அடிக்காதடா. பிரியாணி சாப்பிடுறியா? சொல்றா, சொல்லு. பிரியாணி சாப்பிடுவியா? சாப்பிட்றேன் சார். சிக்கனா மட்டனா? சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார். சிக்கன் பிரியாணி குவார்டர் சொல்லுங்க. ஓகே சார். சரக்கை போட்டு பிரியாணி சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் வருவேன். உண்மை வெளியே வரல, பிரியாணி வெளியே வந்துடும். அரை மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போகிறான் அந்த மயிராண்டி. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள டேபிளில் கோட்டரும் பிரியாணி மட்டும்தான் இருக்கணும். அண்ணா அது முடியாதுண்ணே, ரொம்ப கஷ்டம். டிரைவர் ஜெயராஜ் இருக்கிறது சிபிசிஐடி ஆஃபீஸில். டைட் செக்யூரிட்டியில் இருக்கானே. நம்ம எல்லாம் போனோம் மாட்டிக்கோண்ணே. அப்படியா? நம்மளும் மாட்டிக்க கூடாது. ஜெயராஜும் மண்டையை போடணும். என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? விக்கி சொல்கிறது கரெக்டு தானே. ஒரு தூசு தூரம் கூட உள்ளே போக முடியாதுண்ணே. டேய் இங்க வாடா, இங்க வாடா. டேய் நீ என்னடா சொன்ன? அது ரொம்ப கஷ்டம்னே. ஜெயராஜ் இப்ப இருக்கிறது சிபிசிஐடி ஆபீஸ்க்குள்ளனே. டைட் செக்யூரிட்டினே. இப்ப நம்ம யாராவது போனா நம்மளும் மாட்டிக்கோம்னே. நீ என்னடா சொன்ன? வேணா. ஐயோ நான் ஒன்றும் சொல்லணே. தாங்கண்ணே ஸ்வீட்டு. இப்ப இங்க எத்தனை பணம் கிடக்குது? 2. அப்புறம் 1 கொடுக்குற? சாரிண்ணே. அது இப்ப நீ போன் எடுத்து டயல் பண்ணு. சார் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அவனே சாப்பிட்டுக்கிட்டு அவனே கழுத்து எடுத்துக்கிட்டானா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க. சார் ஓ நாட் ரெக்கார்டட். யார் பிரியாணி கொடுத்தது? நான் தான் சார். சார் செக் பண்ணிட்டேன் சார். நம்ம வெளியே போன வரைக்கும் இருக்கு, திரும்ப வந்ததுலேருந்து இருக்கு. இன் பிட்வீன் 20 minutes ரெக்கார்ட் ஆகல சார். அப்போது ஜாமரை யூஸ் பண்ணி யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க.
மீடியாவுக்கு நியூஸ் போகாமல் பார்த்துக்குங்க. சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை கைதி மரணம். இது கொலையா? எங்கிட்ட மோதாது நான் ராஜாதி ராஜனடா. சார் நான் ரமேஷ் பேசுகிறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ச் பண்ணேன் சார். 4:30 மணிக்கு அந்த இனோவா செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் ஆயிருக்கு சார். சரி. ஸோ அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆன உடனே உங்களை டார்கெட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் வருவான்னு நான் நினச்சேன். அவன் ஏன் சார் செங்கல்பட்டுக்கு போகிறான்? இப்போ உன் வீட்டுக்கு போ. ஸோ உங்கள் வீட்டில் சரக்கு அடிக்க மாட்டீங்களோ? ஐயோ, என் ஒய்ஃபுக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது, பக்கத்துலேயே வரமாட்டா. அப்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது விட்டுற வேண்டிதானே? ஏன் அப்பப்போ உன் வீட்டுக்கு வர்றது பிடிக்கலையா? ஐயோ, யூ மிஸ்டேக்கன் மீ. நான் அப்படியெல்லாம் சொல்லலை சார். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, எவ்வளோ வேணாலும் அடிங்க, ஹாப்பியாக இருங்க. ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே இருக்கிற ஃபுட்டேஜை காட்டுங்க. நிறுத்துங்க. ரமேஷ் சார் கரெக்டாக 7:30 மணிக்கு விழுப்புரம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருக்கான் சார். விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் அந்த இனோவாவிலேருந்து பிஎம்டபிள்யூக்கு மாறி இருக்கான் சார். சரி. குட் நைட் சார். குட் நைட். ஹலோ, 1 செகண்ட் சார். பிஎம்டபிள்யூ வண்டியே மதுரை தேனி ஹைவேல பிடிச்சிட்டாங்களாம் சார். வண்டியில் வீரப்பன் இல்லை, டிரைவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அப்போ வீரப்பன் எஸ்கேப்பா? சரி, நீ கிளம்பு. நீங்க சீக்கிரம் வரீங்க. வேலை இருந்துச்சு. சார் நான் ராஜேஷ் பேசுகிறேன். ராஜேஷ் சார், அந்த பிஎம்டபிள்யூ டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மதுரையில் வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் சார். எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். என்ன பண்ணலாம்? லீனா டிரைவிங் நல்லா பண்ணுவாளோ? நீங்கள் அவனை சென்னை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ டிரைவிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? நான் சொன்னது புரிஞ்சிச்சுல, பார்த்து. இன்னைக்கு லாங் டிரைவோ? ம். அதான் சாருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். யாய், நீ எந்த டிரைவிங் பற்றி கேட்குற? அந்த டிரைவிங் தான். அடி, என்னென்ன ஊர் பொறுக்கின்னு நினைச்சாடி? எங்க வா. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? இருங்க இருங்க, எனக்கு தெரியும் நீங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான்ட்டு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா போதும். பிஎம்டபிள்யூ வண்டியே மதுரை தேனி ஹைவேல பிடிச்சிட்டாங்களா சார்? ஹலோ லீனா, சார், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரியா? இதோ வந்துடுறேன் சார். எங்க இங்க இருக்கியா? ஏய், நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். வராதே, அப்படியே போயிடுங்க. ஏய், இங்க பாரு, என்ன போயிட்டு வந்துடுறேன், சரியா?